வணக்கம். திருக்குறள் அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். குறள் எண் 31. சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. குறள் விளக்கம். அறம் 4 பேர் முன் நமக்கு மேன்மையை தரும், நல்ல செல்வத்தையும் கொடுக்கும். இத்தகைய அறத்தை காட்டிலும் மேன்மையானது நமக்கு உண்டா? Righteousness yields good reputation and wealth. Is there anything more precious? குறள் எண் 32. அறத்தினும் ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. குறள் விளக்கம். அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை, அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை. Rectitude is the most precious possession. There is nothing more pernicious than straying from it. குறள் எண் 33. ஒல்லும் வகையான அறவினை ஒவ்வாதே, செல்லும் வாய் எல்லாம் செயல். குறள் விளக்கம். இடைவிடாமல் இயன்ற மட்டும் எல்லா இடங்களிலும் அறச்செயலை செய்க. Keep doing the morally right things in every possible manner wherever you go. குறள் எண் 34. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அனைத்தரன் ஆகுலன் நீரப்பிற. குறள் விளக்கம். மனதளவில் குற்றம் இல்லாதவனாய் ஆகுக, அறம் என்பது அவ்வளவே. பிற வார்த்தை நடிப்பும் வாழ்க்கை வேடிக்கைகளும் மற்றவர் அறிய செய்யப்படும் ஆடம்பரங்களே. True moral integrity lies in being flawless in your thoughts. Everything else is loud and blatant posturing. குறள் எண் 35. அழுக்காரவா வெகுளி, இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம். குறள் விளக்கம். பிறர் மேன்மை கண்டு பொறாமை, புலன்கள் போகும் வழி செல்லும் ஆசை, இவை தடைப்படும் போது வரும் கோபம், கோபத்தில் பிறக்கும் தீய சொல் என்னும் இந்நான்கையும் விலகி தொடர்ந்து செய்யப்படுவது அறம். Righteousness is all about removing the 4 flaws: envy, desire, anger and harsh words. குறள் எண் 36. அன்றறிவாம் என்னா தரஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. குறள் விளக்கம். முதுமையில் செய்யலாம் என எண்ணாமல் இப்போதே அறத்தை செய்க. அந்த அறம் நாம் அழியும் போதுதான் அழியாமல் நமக்கு துணையாகும். Do the righteous deeds now without waiting for senility to set in. They will remain your permanent companions then. குறள் எண் 37. அறத்தார் இதுவென வேண்டா, சிவிகை பொறுத்தானோடு இருந்தான் இடை. குறள் விளக்கம். அறத்தை செய்வதால் வரும் பயன் இது என்று நூல்களை கொண்டு மெய்ப்பிக்க வேண்டியது இல்லை. பல்லக்கை தூக்கி செல்பவனையும் அதில் பயணிப்பவனையும் கண்ட அளவில் பயனை அறியலாம். One man lifting another on a palanquin can't be justified as the fruit of any prior moral deeds. குறள் எண் 38. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். குறள் விளக்கம். அறத்தை செய்யாது விட்ட நாளில்லை என்று சொல்லும்படி ஒருவர் அறம் செய்தால் அச்செயலே அவன் திரும்ப பிறக்கும் வழியை அடைக்கும் கல்லாகும். Never let a day pass without a good deed. It makes this life fulfilling and the next unnecessary. குறள் எண் 39. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. குறள் விளக்கம். அறத்துடன் வருவதே இன்பம், பிற வழிகளில் வருவன துன்பமே, புகழும் ஆகா. True
joy blossoms only due to righteous deeds. All else cause unhappiness and disrepute. குறள் எண் 40. செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பாலதோறும் பழியும். குறள் விளக்கம்: ஒருவன் செய்யத்தக்கது அறமே, விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே. A righteous deed deserves to be done, an evil deed ought to be avoided to protect oneself from infamy. Thanks for watching. Follow TechCatch for more videos.